கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள்? பிள்ளைகளாயிருக்கிறீர்களா? விசுவாசிகளாயிருக்கிறீர்களா? அல்லது சீஷர்களாயிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அவருக்கு நாம் எல்லோரும் பிள்ளைகள் தான். ஆனால் சீஷர்களாய் இருக்கிறோமா, சீஷர்களுடைய வேலையை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு சீஷராய், அதாவது பாத்திரமாய் இருக்க முடியும் என்றும், எந்த காரியத்தை செய்யாதவர்கள் ஆண்டவருடைய சீஷர், அவருக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போமே. முதலாவது, ஆண்டவரை விட எந்த ஒரு நபர் தன் தகப்பனையோ தாயையோ நேசிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லப்படுவதற்கு அல்லது ஆண்டவருடையவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியற்றவர்களா? எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார், உண்மைத்தான். ஆனால் ஆண்டவரை விட அவர்களை நேசிப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஆண்டவரை காட்டிலும் உங்களுடைய பெற்றோருக்கு முக்கியத்துவத்தையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் ஆண்டவருடையவர்களாய் இருக்க முடியாது. இன்றைக்கே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, தன் மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் என்று சொல்லுகிறது. முதலாவது, தாய் தண்டவரை விட தாய் தகப்பனை அதிகம் நேசிக்கும் போது நாம் அவருடையவர்கள் என்று சொல்லப்படுகிற தகுதியை இழந்து போகிறோம். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை அதிகம் நேசிக்கும் போது, அதாவது ஆண்டவரை விட அதிகம் நேசிக்கும் போதும் நாம் அவருடையவர்கள் என்ற தகுதியை இழந்து போகிறோம். கடைசியாக, நமக்கென்று ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலுவை இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு ஒரு விதமாகவும் உங்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்கலாம். அப்படி அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான் அவருக்கு பாத்திரமாய் இருக்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் போகிறோம். ஆனால் நடக்க நாட்கள் செல்ல செல்ல, ஆண்டவரே இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை என்று நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் எடுத்து விடுகிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாம் அவருடையவர்கள் என்று சொல்வதற்கான தகுதியை இழந்து போகிறோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை மற்றவர்களுடைய சிலுவையை காட்டிலும் உங்களுடைய சிலுவை பாரமானதா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதா இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யார் யாருடைய சிலுவை பாரமாய் இருக்கிறதோ அவர்களுடைய மகிமை பெரியதா இருக்கும். ஆகவே இந்த நாளில் நீங்கள் அவருடையவராய் இருக்க விரும்பினால், அவருடைய சீஷராய் இருக்க விரும்பினால், தகப்பனையோ தாயையோ பிள்ளைகளையோ நேசிப்பதை பார்க்கிலும் ஆண்டவரை அதிகம் நேசியுங்கள். இரண்டாவது கூட, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட சிலுவையை சந்தையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுங்கள். அப்படி இருக்கும்போது அவரே சொல்லுவார், இவள்தான் என்னுடையவள் என்று. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.